God sees that your life is like that, உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதை தேவன் பார்த்தால், if God sees your home is like that, உங்களுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் if பார்த்தால், God sees your church is like that, உங்களுடைய சபை இப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்த்தால், God will take that light to other places. தேவன் மற்ற இடங்களுக்கு இந்த வெளிச்சத்தை எடுத்து செல்வார். Now I want to say one more thing. இப்பொழுது நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Just because we have so many groups coming up does not mean God is happy. எவ்வளவோ குழுக்கள் எழும்பி வருகிறபடினாலே தேவன் சந்தோஷமா இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது. The quality of life in those churches must also be like a burning light. அப்படி எழும்பி இருக்கக்கூடிய சபைகளில் உள்ளதான வாழ்க்கையின் தரமும் கூட எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்காய் இருக்க வேண்டும். Otherwise what is the use? இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? The Buddhists are also spreading. புத்தர்களும் தங்களுடைய மதத்தை பல இடங்களுக்கு பரப்புகிறார்கள். The Muslims are also growing in number. முஸ்லிம் மதத்தினரும் எண்ணிக்கையிலே பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். The Jehovah's Witnesses are also growing in number. யெகோவா சாட்சிக்காரர்களும் எண்ணிக்கையிலே பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். Roman Catholics are planting new churches. ரோமன் கத்தோலிக்கர்கள் புது சபை ஸ்தாபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Is that what we glory in? இதிலே தான் நாம் மகிமைப்படுகிறோமா, பெருமை பாராட்டிக் It's கொள்கிறோமா? good that we are able to reach out. நாம் இப்படி பல புது இடங்களுக்கு ஊழியத்தின் மூலமாய் சென்று அடைந்தது நல்லதுதான். If I sit back and say, we are reaching out to so many places. நாம் இவ்வளவு கிளை சபைகளை ஆரம்பித்திருக்கிறோம் அல்லது பல இடங்களிலே ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி உட்கார்ந்து இளைப்பாறுவோம் என்று சொன்னால், The Jehovah's Witness will say, what are you talking? We have reached out to 100 times more than you. யெகோவா சாட்சிக்காரர்கள் வந்து சொல்வார்கள், என்ன நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள், உங்களை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். And the Islamic fundamentalists will say, this is nothing, we have got much more. இஸ்லாமிய மதத்தினர் அடிப்படைவாதிகள் அவர்கள் எங்களை பாருங்கள், நாங்கள் எவ்வளவு பெருகிவிட்டோம் என்று சொல்வார்கள். So numbers don't mean much. ஆகவே எண்ணிக்கை என்பது ஒரு காரியம் அல்ல, It's quality. தரம். It's better to have one good quality church than 100 poor quality churches. 100 தரமற்ற சபைகள் இருப்பதை காட்டிலும் ஒரு தரமுள்ள சபை இருப்பது நல்லது. One that is manifesting the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சபை. If another church comes out of that, another church that manifests the life of Jesus. அதன் மூலமா இன்னொரு சபை வந்தது என்று சொன்னால் அதுவும் இயேசுவுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய சபையா இருக்க வேண்டும். So what type of churches should we have? ஆகவே நமக்கு எவ்விதமான சபைகள் இருக்க வேண்டும்? What type of homes should we have? எவ்விதமான குடும்பங்கள் நமக்கு இருக்க வேண்டும்? What type of Christians should we have? எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நமக்கு இருக்க வேண்டும்? There's a little expression here. இங்கே ஒரு சிறு வாசகம் காணப்படுகிறது. In Luke chapter 11 the next verse 34. லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் to 36. 36ஆம் வசனம் 34 to 36. 34 இலிருந்து 36 வரை. Speaking about the eye being clear. கண் தெளிவாய் இருக்கிறதை குறித்து Then in பேசுகிறது. verse 36 he says, 36ஆம் வசனத்திலே, this is the type of church we must have.